இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய விடயமாகவும் தான் இருக்கிறது. இந்த போதைப்பொருள் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதிலும் குறிப்பாக யாழிலே இந்த போதைப்பொருள் மரணங்கள் அண்மைய நாட்களிலே அதிக அளவிலே பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வாரம், இந்த 7 தொடக்கம் 10 நாட்களுக்குள்ளேயே 4 மரணங்கள் சம்பவித்திருக்கிறது என்பது போதைப் பொருள் தொடர்பான விடயங்கள் யாழிலே அதிகரித்து செல்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னதான் நாட்டிலே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும், தேர்தல் கொள்கைகளாக போதைப் பொருளை கட்டுப்படுத்துவோம், கடல் ரீதியாக நாட்டிற்குள் வரக்கூடிய போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னாலும் போதைப் பொருள் பெரிய அளவிலே இங்கே புழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வலி சுமந்த இந்த மாதத்திலே எங்கள் இனம் திசை மாறிக்கொண்டு செல்கிறது என்பதை இன்னும் மிகப்பெரிய வழிகளை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் நேற்றைய தினம் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் இந்த போதைப் பொருள் அதிக பாவனையால் இறந்திருக்கிறார். ஊசி மூலம் போதைப் பொருளை அதிக அளவில் ஏற்றிய இடத்திலே அதிக போதைப் பொருள் பாவனையால் இறந்திருக்கிறார் என்பது அந்த குடும்பத்தையே நெருக்கடியாக்கி இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் வருகிறது. அதே நேரம் அண்மையிலே சுகாதார திணைக்களின் அறிக்கைகளின்படியிலே பெண்களிடத்திலும் இந்த போதைப் பொருள் பாவனை என்பது அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்பது எங்கள் எல்லாருக்குமே தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. யாழிலே குறிப்பாக எங்களுடைய வடக்கு தமிழர் பிரதேசங்களில் திட்டமிடப்பட்ட போதை கொண்டு வரப்படுகின்றது. தினம்தோறும் எங்களுடைய பிரதேசங்களிலே போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. நேற்றைய தினம் கூட மன்னாரிலே 87 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டிருக்கு. அண்மைய நாட்களிலே எங்களுடைய பருத்தித்துறை கடல் வழியாக இருக்கட்டும், காங்கேசன்துறை கடல் வழியாக இருக்கட்டும், ஏனைய எங்களுடைய கடல் வழிகள் எங்குமே இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்குது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து கொண்டு வரக்கூடிய கேரளா கஞ்சா என்பது அதிக அளவிலே கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திட்டமிடப்பட்டு எங்கள் பிரதேசங்களிலே கொண்டு வரப்படுகிறதா அல்லது கடற்படையினரை தாண்டி எவ்வாறு இது எங்களுடைய பிரதேசங்களே சேர்கிறது? 87 மில்லியன் ரூபாய் கேரளா கஞ்சா பிடிபட்டிருக்கிறது என்றால், பிடிபடாமல் இவ்வளவு நாளுக்கும் எத்தனை பெறுமதியான கேரளா கஞ்சாக்கள் வந்திருக்கும் என்பதுதான் இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. எத்தனை சம்பவம் அண்மையிலே பார்த்தீர்கள் என்றால், ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், யாழிலே அல்லது வடக்கு கிழக்கிலே அதிகரிக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களுக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் போதைப் பொருள் பாவனை தான் காரணமாக இருக்கிறது. போதையை பாவித்து விட்டு என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே இந்த அடாவடிகளில் ஈடுபடுவதால் தான் வன்முறை சம்பவங்கள், கொலைகள், கொள்ளைகள், விபத்துகள் என்பன அதிகரித்து இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகளை இந்த போதை என்ற ஒரு அரக்கனிடம் கையகப்படுத்த போகின்றோமா? ஏற்கனவே நீர் அரக்கன் என்ற சுனாமியால் அழிந்து போன இந்த பிரதேசங்கள், அதைத் தொடர்ந்து போர் அரக்கன் கைகளில் சிக்கி தவித்து இன்றைக்கு மீள எழும்பி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் போதை அரக்கனிடம் எங்களுடைய பிள்ளைகளை தாரை வார்த்து கொடுக்க போகிறோம் என்ற கேள்வியை நாங்கள் அனைவரும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அதிலும் திருமணமானவர்கள், ஒரு பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள் மனைவி பிள்ளைகளை மறந்து இந்த போதைக்கு அடிமையாகி இறந்து போவது என்பதெல்லாம் சொல்லனா துயரங்களை இந்த சமூகத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுடைய பெற்றவர்கள் என்பதை தாண்டி மனைவி, அவர் சார்ந்த குடும்பம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பதை பாதித்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே யாழிலே இந்த போதைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது இன்னும் எங்களுக்கு பல மனத்தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எதிர் வீடுகள், எங்களுடைய பிரதேசங்கள், சுற்றுச்சூழலே நடைந்த இந்த போதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய வீட்டு வாயில் வரை வந்திருக்கிறது. சிலருடைய வீடுகளிலுமே இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எனவே பெற்றோர்கள் இது தொடர்பான விடயங்களிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். போதை என்பது எங்களை சூழ்ந்திருக்கிறது. போதையை முதல் வெல்ல வேண்டிய தேவை எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நாங்கள் பிள்ளைகளை வைத்துக் கண்ட கனவுகள், பிள்ளைகள் இதுவாக மாறுவார்கள், இந்த சமூகத்தை மாற்றுவார்கள் என்றெல்லாம் பார்த்த பிள்ளைகளுக்கு எடுத்து இந்த போதை ஏதோ ஒரு வழியில் தொற்றி அவர்களை சீரழித்து விடுகிறது. அந்த சமூகத்தை, இந்த குடும்பத்தை, இந்த சூழலை, இந்த இனத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் எல்லாவற்றையுமே சீரழித்து விடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளும் தான் கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த போதை அதிகரிப்பதற்கு காரணம் மன உளத்தாக்கங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த மன உளத்தாக்கங்கள் எதனால் ஏற்படுகிறது என்பதால் யாருமே அவர்களிடம் மனம் விட்டு பேசுவதில்லை. தங்களுடைய துக்கங்களை வெளியிலே கொண்டு வர முடியவில்லை. போதையை பாவிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த போதையினால் தங்களுடைய துக்கங்களை மறந்து அவர்கள் வேறு உலகத்துக்கு செல்கிறார் என்பதால் பாவிக்கிறார் என்று கூறுவார்கள். எனவே பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுங்கள். எல்லா தலைப்பு நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கூறிக்கொண்டு வருவது இதுதான். வீட்டிலே ஒரு கொஞ்ச நேரமாவது பிள்ளைகளுடைய இன்றைய நாள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது, என்னென்ன தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நாங்கள் கூறுகிறோம், வீட்டில் ஒரு நேரமாவது ஒன்றாக உணவு உண்ணுங்கள். குறைந்தது வாரத்தில் இந்த சனி ஞாயிறுகளில் ஆச்சும் ஒரு நேரமாவது ஒன்றாக உணவு உண்ணுங்கள். சனி ஞாயிறுகளில் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வெளியில் எங்காவரிடம் சுற்றுலாவாக செல்லுங்கள். மாலைகள், இரவு வேளைகளில் பிள்ளைகளோடு ஒன்றாக செல்லுங்கள். குறைந்தது இரவு வேளைகளிலாச்சும் ஒன்றாக உணவு உண்ணுங்கள். அப்பொழுதுதான் பிள்ளைகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் என்னவென்று பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்கள். எனவே பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே பெற்றோர்கள் நாங்கள் எங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு பல வன்முறை சம்பவங்களையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மையிலே யாழிலே இந்த காதல் என்ற போர்வையிலே பெண் பிள்ளைகளை வீழ்த்தி அவர்களை காணொலிகள் எடுத்து பின்பு அவர்களை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய, வலுக்கட்டாயமாக பயன்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாம் அதிகரித்து வருகிறது. அது தொடர்பான இந்த வழக்குகளும் அது தொடர்பான குற்றப்பு பதிவுகளும் அண்மைய நாட்களிலே அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பெரும்பேறு முதலாவதாக பெற்றோர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. அதை தாண்டி ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. பாடசாலை சமூகத்துக்கு இந்த பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாடசாலையில் தான்
மாணவர்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். அதை தாண்டி ஆசிரியர்களுக்கு ஏன் இந்த பொறுப்புனால் பாடசாலைகள், அதை தாண்டி தனியார் நிறுவனங்கள், அதை தாண்டி வீட்டிலே இருக்கக்கூடிய பிரத்யோக வகுப்புகள், பர்சனல் கிளாஸுகள் எல்லாமே ஆசிரியர்களோடு தான் மாணவர்கள் தங்களுடைய நாட்களை செலவிடுகிறார்கள். இன்னொரு பக்கம் தன்னுடைய மாணவனை திரியை எடுத்து மாவட்டம் தேசிய ரீதியிலே முதலாவதாக மாற்றி பெருமைப்படக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாலும் பிள்ளைகளை கல்வியிலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லாவிட்டாலும் அவர்களை வாழ்க்கையிலே திசை மாறாமல் பாதுகாக்க வேண்டிய பெரும்பெரும் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்பதை ஆசிரியர் சமூகம் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல்தான் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இந்த இனம் வாழ வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்த பணிகளை செய்தாக வேண்டும். அதை தாண்டி இன்றைக்கு புதிய அரசியல்வாதிகள் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நடவடிக்கைகளிலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தனியே எங்களுடைய உணர்வுகள் அல்லது தேசியம் இதற்குள் மாத்திரம் நின்று விடாமல் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால தூண்களை எவ்வாறு நிமிர்த்தப் போகிறோம், அவற்றை எவ்வாறு செதுக்கப் போகிறோம், நீடித்து நிலை பெறக்கூடிய ஒரு சோழர்கால தூண்களாக அவற்றை எவ்வாறு மாற்றப் போகிறோம் என்பதில் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தீவிரமாக சிந்திங்க. குறிப்பாக கல்வி விடயங்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழக அனுமதிகளாக இருக்கட்டும், அந்த மாணவர்களுக்கு தேவையான கற்றல் கல்வி உதவிகளாக இருக்கலாம், இந்த போதைப் பொருள் அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், எதிர்கால தொழில்நுட்ப கணனி அறிவுகளை அவர்களுக்கு வழங்குவதாக இருக்கலாம், அவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கலாம். இவ்வாறான விடயங்களிலும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நிச்சயம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் இந்த விடயங்களிலே கூறக்கூடியதாக. இந்த நிகழ்ச்சியை பல வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பார்க்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் வேலைகளுக்கு சென்று வந்தாலும் உங்களுடைய பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் மீது நீங்களும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களால் இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளை திசை மாறி செல்லும் பொழுது. எனவே கண்டிப்போடு அவர்களை வளருங்கள் என்பதைத்தான் இந்த காலத்திலே நாங்களும் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாகத்தான் இன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரிய பிரச்சனை, இலங்கைக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுடைய பிரதேசங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கட்டுக்கோட்பாட்டுக்குள் கொண்டு வருவது அப்படி என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்கே கூட இந்த கல்வியையும் வைத்தியத்தையும் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டில் சுமார் 232 பில்லியன் பேர்டனாக இருக்கிறது இந்த சுகாதாரத்துறைக்கு. இப்படியான இந்த ஆல்கஹால் பாவித்து வரக்கூடியவர்களினால் 232 பில்லியன் ரூபாய் பெறுமதியில் ஒரு சுமை, பொருளாதார சுமை ஏற்படுகிறது அந்த துறைகளுக்கு. அப்படி என்று சொன்னால் ஒன்று நோயாளிகளாக அவர்களே வரலாம், அல்லது அவர்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளாக இருக்கட்டும், அல்லது கொள்ளைகளாக இருக்கட்டும், இப்படி பல சம்பவங்களின் மூலம் நோயாளிகளாக இருக்கட்டும், இப்படி பலதரப்பட்ட விதத்தில் இந்த ஆல்கஹால் பாவிக்கக்கூடிய மனிதர்களால் பாதிப்புக்கு உள்ளாகி அல்லது அந்த மனிதர்களால் கூட வைத்தியத்துறை சார்ந்து பல செலவுகள் ஏற்படுகிறது என்பதும் கடந்த வருடம் 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கைகளினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதையும் தாண்டி வருடாந்தம் 1 லட்சம் மக்களில் 4032 பேர் இறப்பு சம்பவிக்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் இந்த ஆல்கஹாலும் ட்ரக்ஸாயும் இருக்குது அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. 1 லட்சம் பேரில் 4032 பேர் அப்படி என்பது அனுவலி ஒரு வருடாந்த அடிப்படையில் இறக்கிறார்கள். அதுவும் இந்த ஆல்கஹால் அதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அது எவ்வளவிற்கு ஒரு கொடூரமான விஷயமாக இருக்கிறது. இந்த 4032 பேர் ஒரு வருடத்தில் இறக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இது ஒரு தனி மனித இறப்பாக மட்டும் பதிவாகி விட முடியாது. ஒரு இறப்பு அப்படி என்பது ஒரு குடும்பத்தை எக்கனாமிக்கலி பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சோசியலி இந்த சமுதாய அடிப்படையிலும் இங்கு ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கும். அடிப்படையில் எங்களுடைய நாடுகளை பொறுத்தவரை இந்த மாதிரியான இறப்பு சம்பவங்கள் என்பது அதிகம் பதிவாகி கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகையிலும் குடும்பஸ்தர் ஒருவர் போதைப் பொருட்களை ஊசி மூலம் எடுத்துக்கொண்டதன் மூலம் வீட்டுக்கு பின்பகுதியில் இறந்து கிடந்திருக்கக்கூடிய சம்பவத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவது அப்படி என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது தொடர்பான நடவடிக்கைகள் அப்படி என்று நாங்கள் பார்க்க போனால் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியவர்களுடைய இடங்களில் கடந்த 2023ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கூட எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இந்த நடவடிக்கைகளை எல்லாம் யார் கட்டுப்படுத்த வேண்டுமோ அவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் இருந்து அதிகமான போதைப் பொருள் போத்தல்கள் எடுக்கப்பட்ட செய்தியும் எங்களுடைய நாட்டின் வரலாற்று பக்கங்களில் இருக்கின்றது. அப்ப நாங்கள் கவலை என்று தெய்வத்திட்ட போனா தெய்வத்துக்கே ஒரு பிரச்சனை என்று நக்கலா சொல்ற மாதிரி எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்படியான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்ப யார் இதை கட்டுப்படுத்த வேண்டும்? கட்டுப்படுத்த வேண்டியவர்களே இதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இப்ப இதற்கான தீர்வுகள் எல்லாம் என்ன என்றுதான் நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த வெறும் போதைப் பொருளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான அடிப்படையில் இந்த வரி வீதங்கள் சார்ந்தெல்லாம் பல நாடுகள் பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றதிலும் குறிப்பாக இந்த ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் மீதான வரிகளை அதிகரிக்கிறது என்பது பொருளாதாரம் சார்ந்து இதை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முறையாக இருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் மீறி எப்படி போதைப் பொருட்களை கன்சியூம் பண்ண வேண்டும் என்ற ஒரு அறிவு
அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு இருக்குது அப்படி என்பதையும் இந்த அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வெசாக் தினத்தை முன்னிட்டு 3 நாட்களுக்கு மதுபான சாலைகளை பூட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அதற்கு முன்னேற்பாடாக அதை எப்படியெல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் என்ற நாலேஜும் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு என்பதையும் அரசாங்கம் நாங்கள் தரவுகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். 3 நாள் ஒரு மதுபான சாலை க்ளோஸ் பண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு முற்பட்ட முதல் நாள் எப்படி விற்பனை இடம்பெற்றிருக்கிறது என்றும் அதற்கு பின்னர் எப்படி விற்பனை இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் பார்த்து அனலைஸ் பண்ணித்தான் நாங்கள் என்ன நோக்கத்திற்காக இதை மதுபான சாலைகளை மூடுகிறோமோ அதனுடைய நோக்கம் சரியாக நிறைவேறி இருக்கிறதா அப்படி என்பதை பார்க்க வேண்டும். அதையும் விட மிக முக்கியமாக இன்று யாழ்ப்பாணத்தில் இந்த பெண் பாலியல் துஷ்பிரயோகம் சார்ந்து பல போராட்டங்கள் முன்னெடுக்க போகின்றார்கள். அதையும் விட கொழும்பிலும் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த பொது போக்குவரத்துகளில் ஈடுபடக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக செல்கின்ற பொழுது இந்த போதைப் பொருளை பாவித்து வரக்கூடிய இந்த ஆல்கஹாலுடைய இன்ஃப்ளூயன்ஸால கூட பயணிப்பவர்களாக இருக்கட்டும், கூட இருப்பவர்களை அச்சுறுத்தக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அப்படி என்பது நாங்கள் சாதாரணமாக இந்த பொது போக்குவரத்துகளை பயணிக்கக்கூடியவர்களிடம் அவதானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுவும் இந்த தூர பயணங்களை செல்கின்ற பொழுது இந்த போதைப் பொருளுக்கு பாவித்து விட்டு வரப்போறவர் ஒரு கலம்பகங்களை இந்த பயணங்களின் போது ஏற்படுத்துவது எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்ப இவர்கள் அவர்களுக்கு மட்டும் அச்சுறுத்தல் ஆனவர்கள் அல்ல, கூட இருப்பவர்களுக்கும் ஆபத்தானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப இதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பல நடவடிக்கைகள் இருக்கின்றது பாடசாலை மட்டத்தில் கூட. அதையெல்லாம் தாண்டி இந்த தேசங்களில் இன்னமும் இந்த கடத்தல்களும், அதிலும் குறிப்பாக கேரளா கஞ்சாவின் கடத்தல்கள் என்பது இல்லாத ஒரு பத்திரிகையே இல்லை. தினம் தினம் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்ப இப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் அடிப்படையில் சொல்லுவது ஒன்றுதான், இதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி என்று நாங்கள் யாரிடம் முறைப்பாடு செய்வது, கட்டுப்படுத்த வேண்டியவர்களே அதற்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் என்ற மாதிரி வெகு விரைவில் இதெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருடைய சிறப்புக்கும் அவர்கள் சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்குமான ஒரு விடயமாக இருக்கும். ஹரிஹரன் கூறியது போன்றுதான் வீட்டில் இருப்பவர்கள் நாங்கள் தான் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பில் இருக்கிறோம். ஊரை திருத்துவதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம் அப்படி என்பதுதான் நாங்கள் கூறக்கூடிய ஒன்றாக இருக்குது ஹரிஹரன். நிச்சயமா. இப்ப இந்த போதை தொடர்பான விடயங்களில் நாங்கள் அத்தனை பேருமே கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. உலகிலேயே போதைப் பொருள் பாவனை இல்லாத ஒரு இராணுவ கட்டமைப்பை வைத்திருந்தோம் என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய நாங்கள் இந்த காலங்களிலே அந்த எண்ணங்களை, அந்த வரலாறுகளை சிதைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் போதைப்பொருள் பூவதை தடுக்க வேண்டிய பெரும் கடப்பாடு எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அண்மைய நாட்களிலே இந்த கசிப்பு, கஞ்சா போன்றவற்றில் வர்த்தகங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய இடங்களை அடித்து நொறுக்கி அந்த பிரதேசங்களுக்கு கூடிய மக்கள் ஒன்றாக கிராம சபையுடன் இணைந்து அவருக்கு எதிராக மாறியதெல்லாம் பாராட்டத்தக்க விடயங்களாக இருந்தது. குறிப்பாக இளைஞர்கள் மாறியலாம். எனவே தொடர்ச்சியாக வாரான பணிகள் முன்னெடுக்க வேண்டும். போதை என்ற ஒரு அரக்கனை இந்த இடத்திலிருந்து விரட்டுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதை இந்த புனித மாதத்தில் நாங்கள் ஒரு முடிவாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களின் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.